எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து ஒரு வியாழன்கிழமை அன்னைக்கு எடுத்த vlog தான். பொங்கல் ஹாலிடேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. திருப்பி நம்ம தொடர்ந்து நம்மளுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் இதுக்கப்புறம். வாஷிங் மிஷினில் துணி லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாமே துவைச்சி முடிச்சிடுச்சு. எடுத்து கொல்லைப்படியில் வச்சுட்டேன். அக்கா வந்தாங்கன்னா அவங்க காய வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மஸ்கிட்டோ நெட் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ண போடுவேன். இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இந்த தடவை சரி அதை கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். இதில் ஒன்றும் பெருசாக அழுக்கெலாம் இருக்காது. டஸ்ட்டு தான் நிறையா படிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீடை கூட்டுறோம் கொள்கிறோம். அது வந்து அப்படியே என்ன ஆகும்னா அந்த டஸ்ட்டு வந்து அந்த மஸ்கிட்டோ நெட்டில் ஃபுல்லாக படிஞ்சு போயிடும். அடிக்கடி அதை எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் வந்து அதனால் இது ஒரு 15 மினிட்ஸ் தான் போட்டு விடுவேன். ரொம்ப நேரம்லாம் வைக்க மாட்டேன். ஜஸ்ட்டு வந்து அதோட டஸ்ட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இதை வந்து க்ளீன் பண்ணி தான் வச்சுட்டு போனேன் இந்த கிளாஸை. ஆனால் நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா இந்த கிளாஸ் இப்படி தான் இருந்தது. சரி அதையும் நல்லா க்ளீனாக தொடச்சி நீட் பண்ணி வச்சு மேட் போட்டு விட்டுடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கையோடு நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நான் கேரி பேக்லேயே வச்சுருந்தேன். அதையும் எடுத்து கையோடு பேஸ்கெட்டில் வச்சிடலாம் மறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரும்போதே அந்தந்த வேலையை முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டோன்னா அந்த வேலை நமக்கு கண்டிப்பாக மறந்துடும். என் ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வராங்கன்னு நான் உங்களுக்கு என்ன லஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, லஞ்செல்லாம் உங்கள் விருப்பம், என்ன பண்ணணும்லாம் கேட்காதீங்க, ஆனால் நான் வர அன்றைக்கி ப்ரௌனி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் லஞ்சுக்கும் ரொம்ப கேட்டேன் அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. அவங்க வந்து உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் ப்ரௌனி மட்டும் கட்டாயம் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒன்ஸ் வந்து நான் ப்ரௌனி பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த டேஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து சீக்கிரம் ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவங்க வந்து அன்றைக்கி கும்பகோணத்தில் ஒரு மேக்கப்புக்காக வந்திருந்தாங்க. அவங்க சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 9 மணிக்குள்ளே ப்ரௌனி செஞ்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்தேன். எதனாலன்னு சொன்னால் ப்ரௌனி வந்து நம்ம உடனே ஹீட்டோடு கட் பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் அதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணணும். அப்போ தான் வந்து அதை நல்லா வெட்ட வரும், பீஸ் போட வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அந்த கத்தியிலலாம் ஒத்திட்டு இருக்கும். நமக்கு வெட்டும்போது ரொம்ப உடையும் கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு அழகாக பீஸ் போட நம்மளால் முடியாது. ஸோ அதனால் நான் ஒரு 9 மணிக்குள்ளே முடிச்சிடலாம், ஒரு 2 ஹவர்ஸ் போல் அதை கூல் டவுன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருந்தேன். அன்றைக்கி சூப்பராக இருந்தது. ப்ரௌனி நல்லா வந்திருந்தது. நான் வந்து செஞ்சு என் ஃப்ரெண்டுக்கும் கொடுத்துட்டு அவங்க பசங்களுக்கும் கொடுத்து அனுப்பினேன். வீட்டில் பிள்ளைங்களுக்கும் வச்சுருந்தேன். பசங்களும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா பட்டரும் டார்க் சாக்லேட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதில் நான் ஆயிலெலாம் ஆட் பண்ண மாட்டேன். எதனாலனா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. பட்டருங்கும் போது ப்ரௌனிக்கு பெஸ்ட்டு பட்டர் தான். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே கிடுகிடுன்னு வேலையை முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு நான் அடுத்தடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி நான் கேட்டேன். அவங்க வர்றதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து நான் என் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்களும் ஷாப்புக்கு கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் அவங்களுக்கு நான் கொடுத்தேன். இதை கொடுத்து முடிச்சுட்டு நம்மளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தே நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எதனால் அப்படின்னா அவங்க வந்து நம்ம அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். நம்ம வந்து அந்த டைமில் நம்ம கிச்சனில் நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா வரவங்களோட நம்ம ஃப்ரீயாக பேச முடியாது. ஸோ அதனால் நான் சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அவங்க வரும்போது ஃப்ரீயாக அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்போயாவது தான் நம்ம மீட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ தான் அவங்க நம்ம வீட்டுக்கும் வராங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் 3-4 டைம்ஸ். அது எப்படின்னா அவங்க ப்ரைடுக்கு எங்கேயாவது வந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் இருக்கேன் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் பார்ப்பேன். அவங்களால வர முடியாது, ஏதாவது பிஸியாக இருக்கும் அந்த நேரத்தில். அதனால் நான் போய் தான் பார்ப்பேன். இந்த தடவை அவங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. ஒரு 15 டேஸ் முன்னாடியே அவங்க சொன்னாங்க. நான் ஒரு நாளாக கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் வந்து மெனு என்ன ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, சிக்கன் ஃப்ரை, மட்டன் சால்னா, நாட்டுக்கோழி முட்டை பாயில் பண்ணியிருந்தேன், கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் வந்துட்டு ப்ரௌனி. இதெல்லாம் தான் என்னோடய இதாக இருந்தது.
நான் வந்து சீக்கிரமாக செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் ஃப்ரைக்கு தேவையானது மேரினேஷன் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். நல்லா அது அப்போ தான் உப்பு புளிப்பு எல்லாமே வந்து அதில் வந்து ஏறி இருக்கும். அந்த லெமனோட இது ஃப்ளேவரு உப்பு எல்லாம் அந்த சிக்கனில் ஏறும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் நான் தால் சோறும் வந்து அடுப்பில் நல்லா தாளித்து விட்டு ரைஸ் போட்டு விட்டு ரைஸ் குக்கரில் போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது ரைஸ் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம வந்து ரைஸ் குக்கர்லேயே செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். இப்படி தாளித்து அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் குக்கரில் போடும்போது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். இது ஒன்றும் பெரிய ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற கீ ரைஸ் மாதிரி தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி, ரம்ப இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் தயிர், மல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஆட் பண்ணி உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் இதில் ஆட் பண்ண வேண்டியது தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசியில் தான் செஞ்சேன். நல்லா வந்திருந்தது. ஆனால் என்ன எனக்கு கொஞ்சம் தண்ணி கூட போயிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் வந்து பெரிய கஷ்டமான மெனு எதுவுமே இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ணலை. டைம் எடுத்துக்க நான் விரும்பலை. ஏன்னா அவங்க திருப்பி சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சீக்கிரமாக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருந்தது. அதனால் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் முடிக்க முடியுமோ அதை தான் நான் செஞ்சேன். ஸோ கீ ரைஸ்க்கு வந்து நான் ரைஸ் குக்கரில் போட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் சால்னா பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கும் வந்து நம்ம கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள். சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் இதுக்கும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து போடணும். எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயம் ஒரு டிஷ்ஷு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டிஷ்ஷை என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வந்து வேலை பார்க்கும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாமே ஒன்று கரெக்டாக வதங்க விடணும். டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு மூடி வச்சுட்டு போகிறதுல ஒன்றுமே டேஸ்ட் இருக்காது. அந்த ஃபுட்டு வந்து நல்லா இருக்காது. நம்ம பொறுமையாக நிதானமாக செய்யும் போது அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் பாருங்கள், தக்காளி போட்டதுக்கப்புறம் மட்டன் போட்டுட்டு சில்லி பவுடர் போட்டுட்டு தயிர் போட்டு நல்லா சுருளை அதை என்ன சொல்லணும் வதக்கணும். ஸோ வதக்கிட்டு வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி, மிளகுத்தூள் நான் எல்லா டிஷ்க்குமே ஆட் பண்ணுவேன். அதோட டேஸ்ட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சால்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் வந்து விசிலில் விட்டுட்டேன். எதனாலன்னா இதை முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய், முந்திரி, கசகசா அரைச்சி இதில் வந்து சேர்க்கணும். அது வந்து வீடியோ நான் எடுக்க மறந்துட்டேன். ஏன்னா ஒரு பரபரப்பாகவே போயிட்டு இருந்தது. அவங்க வந்துருவாங்க சீக்கிரம் செய்யணும் அப்படின்ட்டு. இது பாருங்கள், கத்திரிக்காய் பச்சடிக்கு நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, முழு மிளகு, பூண்டு எல்லாமே போட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். இதுலேயுமே நம்ம எடுத்தோடனே தண்ணியை ஊற்றி மூடி வச்சு அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம கத்திரிக்காயை வந்து ஒரு அரை வேக்காடு போல் வேக விடணும். இதில் நான் வந்து மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இது மட்டும்தான் ஆட் பண்ணேன். இதை எண்ணெயில் நல்லா வதக்கி மூடி வச்சிடணும். சைடில் பாருங்கள், நான் நாட்டுக்கோழி முட்டையும் வேக வச்சுட்டேன். ஸோ இதை மூடி வச்சுட்டு தயிர் வந்து வேலை முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நான் மட்டன் சால்னாவும் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் ரைஸும் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு தயிர் தேவையில்லை. ஸோ அதை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்ட ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் சரி அவங்க வர்றவங்களுக்கு தாகமாக இருக்கும் இல்லையா, ஸோ தண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் தண்ணியும் நான் எடுத்து வச்சுட்டு இந்த பாருங்கள் கத்திரிக்காவை ஒரு அரை வேக்காடு போல் வெந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் திருப்பி நல்லா பெரட்டி விட்டுட்டு நான் கொஞ்சம் டேட்ஸ் வந்து ஆட் பண்ணேன். இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து புளியில் வந்து மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை, அந்த புளி தண்ணியே தான் அப்படி இருக்குது. ஸோ அதை நல்லா சுருளை வதங்க விட்டுட்டு அவங்க ரொம்ப கிட்ட வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ண போட்டுட்டேன். அவங்க வரும்போது நமக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ சிக்கனையும் ஃப்ரை பண்ண போட்டுட்டு
அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தடுத்தது என்னென்ன கடகடன்னு செய்யணுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவும் செஞ்சு கடைசியில் என்னால் எல்லா மெனுவையும் ஒன்றா வச்சு ஃபோட்டோ எடுக்க முடியலை. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறதுலே எனக்கு டைம் போயிடுச்சு. ஸோ சாப்பிடும்போது தான் ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி எடுத்தோம். அவங்க வந்துட்டாங்க. ஸோ ப்ரௌனி வந்து கட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரௌனி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, அதை வெட்டும் போதே உங்களுக்கு தெரியும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்க வந்த உடனே நான் டேங்க் கரைச்சி கொடுத்து ப்ரௌனி தான் வெட்டி வச்சேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு உக்காந்துருந்தோம். எப்படி டைம் போச்சுன்னே தெரில. கிடுகிடுன்னு அன்றைக்கி டைம் போன மாதிரி இருந்தது. எப்போதும் டைம் ஓடவே ஓடாது. அன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி தான் இருந்தது. இவங்கள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட் ஆயிஷாஸ் கேலரி ஆயிஷா தான் வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு. அவங்க நித்யாக்கா ஆயிஷாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆயிஷா வீட்டுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க. அவங்க 2 பேரும் தான் வந்திருந்தாங்க. அன்னைக்கு எங்களோட சாப்பாடை வந்து என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங்க்கு வெளில போயிருந்தோம். இது வந்து நம்ம ஷாப் தான். ஒரு வேலையாக அங்கே போயிருந்தோம். ஸோ போயிட்டு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து ஆயிஷா வந்து கொஞ்சம் இரும்பு பாத்திரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். நாங்கள் பைக்கில் போனோம். ஆக்சுவலாக 2 பைக் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் இரும்பு பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே அவங்கள நான் கொண்டு போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வாங்கினது இரும்பு கடாய் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்தது. சீசனிங் பண்ணது தான். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அன்றைக்கி நாள் இப்படி தான் போச்சு. ரொம்ப சந்தோஷமாக அல்ஹம்துலில்லாஹ். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.